சபை ஒரிஜினாலிட்டியா இருக்க வேண்டும். ஆனபடி தேவனுடைய பிள்ளைக்கு சொல்றேன், நீங்களும் ஒவ்வொருவரும் வரத்தின் மேல ஒரு தாகமா இருக்க வேண்டும், ஜெபத்தின் மேல தாகமா இருக்க வேண்டும். நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் 3 வேளை 2 வேளை நீங்கள் செபித்து தேவனுடைய தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் தேவனுடைய தாகத்தை தீர்க்கும் போது உங்க தாகத்தை தீர்க்க இந்த வரத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவா. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கா, கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கா. ஆனபடி இந்த பெண்ணுடைய பயத்தை தீர்ப்பதற்கு தான் அந்த தீர்க்க தரிசனமே தவிர வேற ஒன்றுக்கும் அல்ல. அவளை சபையில நிறுத்துவதற்கு தீர்க்க தரிசனை தம்ப வேற ஒன்றும் அல்ல. அல்லேலூயா. இப்படி நமக்கு சொல்லிட்டு போகலாம். அப்ப ஒரு தீர்க்க தரிசிக்கு அவன் வாழும் காலத்தில் சொல்லுற தீர்க்க தரிசனம் சிலப்ப 100 தீர்க்க தரிசனமா இருக்கலாம். மரிப்பதற்கு முன்னே அவர் சொல்லுற தீர்க்க தரிசனம் 10 200 தீர்க்க தரிசனமா இருக்கலாம். ஆனா வசனம் அப்படி அல்ல, ஆயிரக்கணக்கான வசனம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆமென், பிரைஸ் எல்லாம். நான் பெரிய ஒரு தீர்க்கதரிசியை உமான் தேசத்தில் வருகிறதை பார்த்தேன். அவர் வந்து ஒரு பகுதி வேலையாகும் போது சொன்னார், இந்த சேறுகளை எல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிருங்க, இன்னைக்கு அபிஷேகம் இறங்குனா சில வேளை தலையெல்லாம் பொட்டி போகும் உங்களுக்கு. அல்லேலூயா. உடனே சேரெல்லாம் தூக்கி எடுத்து அடுக்கி அங்க வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகத்தை பார்த்து அபிஷேகத்தை ஒன்றும் காண முடியல. பைசலா, ஆமென். ஏன் அபிஷேகத்தை காண முடியல? இருக்கிறவன் எல்லாம் உள்ள மாறி, இருக்கிறவன் எல்லாம் திருடன், இருக்கிற எல்லாமே சாப்பிட்டு புசித்து குடித்து திருப்தியா இருக்கிறவங்க, அவங்கள் மேல தேவதாக அவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. தேவனை பற்றியுள்ள தாகம் கிடையாது, தேவனை பற்றி அறிவிப்பதற்கு ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒள்ளி பார்வையாளராக இருந்ததுனால கர்த்தருடைய வரம் வெளிப்படவில்லை. தீர்க்கதரிசி சொல்லி குற்றம் கிடையாது, அவர் விட்ட வார்த்தைக்கு வீட்டில் போய் அழுதிருப்பாரு. ஆமென். இப்படி எல்லாம் சொல்லி தானே கொண்டு வந்து 3 நாள் கூட்டத்தில் ஒரு அபிஷேகம் பயங்கரம் இருக்குன்னு சொன்னீரேன், ஏன் அது தரல? ஏன் அது வெளிப்படல? ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் அவர்களுக்கு மறுபடி கொடுப்பா. நான் ஊழியம் தொடங்கின ஒரு காலத்தில் மஸ்கல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். என்னைக்கா ஒன்று சொல்லுவார், அது நடக்கும், அப்படி நடக்கும். அவர் வந்து செல்வாக்கான பணமும் செல்வாக்கான வசதியும் செல்வாக்கான வீடும் செல்வாக்கான அதிகாரத்தை எல்லாம் கொடுத்த ஆண்டவர் நல்ல நல்ல சபையில் உள்ள சிறந்த விசுவாசிகளை அவருக்கென்று கொடுத்து வைத்திருந்தார். ஒரு நாள் ஒரு தீர்க்க தரிசன கூட்டமும் விடுதலையும் கூட்டவும் என்று சொல்லி ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைக்கிறார். எல்லா பாஸ்டர்ஸும் வராங்க, நீங்களும் இப்பதான் ஊழியம் தொடங்கி இருக்கிறீங்க, நீங்களும் வாருங்க. அன்னைக்கு எனக்கு தீர்க்க வர உண்டு. ஹல்லேலூயா. அவங்க முன்ன நான் ஒரு கூமுட்டையனா இருக்கலாம், அன்னைக்கு வர எனக்கிட்ட இருக்கு அன்னைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன்னா முதல் வரமே எனக்கு அதுதான், சுவிசேஷ வரம் கிடையாது. ஓகே, நானும் எல்லாம் டை கோட்டெல்லாம் போட்டு டிப்பா வரும்போது நம்ம ஒரு அற்ப பாத்திரமா போய் ஒரு மூலையில் இருக்கோம். அவர் வந்து 2:30 மணிக்கு ஆராதித்தார். அபிஷேகம் இறங்காது, அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். 2:30 மணிக்கு ஆராதித்தும் ஒரு விடுதலையை காண முடியல, அபிஷேகம் இறங்கினதே கிடையாது. துக்கமாய் போய், ஆண்டவரே இது என்ன? சாப்பாடு இருக்கிறது, கரை இருக்கிறது, எல்லாம் இருக்குது, இது முடிந்தவுடன் சாப்பிட்டு போக வேண்டும். சரி, ஓகே, எல்லா ஊழியக்காரர்கள் ஜெபித்தாங்க, நமக்கு ஒரு ஜெபத்துக்கு இடம் இல்லை, ஓகே, நோ ப்ராப்ளம், நமக்கு ஜெபிக்க தெரியாது. அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே செய்திக்கு போறா. நான் நினைச்சேன் இவங்களை உடைக்க ஒரு செய்தியை கொடுப்பான்னு சொல்லி. ஏன்னு சொன்ன அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க, மனோரம் பாஷை செய்தி கொடுக்க எலும்புனால எங்களை குத்தி கொண்டுட்டாங்க இருக்காரு, என்ன குத்தி கொல்லாமே. ஹல்லேலூயா. என்னுடைய உடன் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, எலும்பின உடன் ஏன் நெஞ்சில குத்துன மாதிரி இருக்கு, பின்ன குத்தாம மரணத்துக்கு போறவனை விடுதலை ஆக்கண்டாமா. ஹல்லேலூயா. அப்படி அவனை குத்துறது கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஆண்டவர் சிறு புழுதியிலிருந்து, சவுலை புழுதியிலிருந்து எடுத்ததை போல அநேகரை புழுதியிலிருந்து எடுத்தாக உமான் தேசத்தில் வைத்திருக்கிறார். அவர்கள் கோடீஸ்வரர் ஆன உடனே இயேசுவை மறந்து அவர்கள் தங்கள் தங்கள் காரியங்களை செய்து கொண்டு போன நியாய தீர்ப்பில் எல்லாம் நிற்க வேண்டியது இருக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஓகே, அந்த ஊழியக்காரர் வந்து செய்தி கொடுக்க எழும்புகிறார். எழும்பின உடனே நினைக்கிறான், பாவத்தை குறிச்செல்லாம் பேசி ஜனங்களை
தண்டிக்கட்டும்னு சொல்லி பார்த்தா சாரிபாத் வீட்டு நடக்க அற்புதத்தை கொண்டு வரார். அல்லேலூயா. அதான் அங்க ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபிச்சு போக வேண்டாம், என்ன வசனம் கொடுக்கணும், என்ன பிள்ளையோடு பேச வேண்டும், இன்னைக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொல்லி கொடுக்க வேண்டும் சொல்லி நீ ஜெபிக்க வேண்டாமா? நமக்கு மாடலிங்கான சுவிசேஷம் நமக்கு இருக்கிறது. நான் பிழைப்பதற்கேற்ற சுவிசேஷம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அது ஆண்டவர் சபையில பேச விரும்பவில்லை. ஆமென். நான் பேசுறது சபைக்கு விருப்பமில்லை, ஆண்டவருக்கு விருப்பமில்லை. ஆனபடி அவர் பேசுவதுதான் சுவிசேஷம். அப்ப அந்த சாரிபாத் விதை விட வீட்டை சொல்லி மிரக்கலை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இவன் 3 மாசம் நீங்க இருக்க மாட்டான் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் வருத்தப்பட்ட மனைவி கிட்ட வந்து இப்படி பேசுறாரு, எவ்வளவு அநியாயக்காரர் இருக்கிறாங்க, எவ்வளவு அக்கிரமக்காரர் இருக்கிறாங்க, எவ்வளவு திருடமார் இருக்கிறாங்க, இப்படி ஒரு மிரக்கலை சொல்லி ஒண்ணுமில்லாம அந்த கூட்டத்தை ஆக்கிட்டாரு என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஃபீலிங். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் இங்க இருக்க மாட்டான். அவன் எதுக்கு கொண்டு வந்தார்? ஜனத்தை திருத்துவதற்காக, ஜனத்துக்கு புத்தி சொல்வதற்காக, ஜனத்துக்கு மேல் அதிகாரப்படுத்தி ராஜ அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த அபிஷேகம், ஒரு தீர்க்கதரிசியாகம். அல்லேலூயா. ஆமென். 3 மாசமாகல பேங்க்ல வந்த பணத்தை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கு. அல்லேலூயா. கவர்மெண்ட் தூக்கி ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு பணம் வரும்னு தெரியும், தூக்கி பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. பைசலாம். இன்னைக்கும் சொந்த பணத்தை ஒன்றும் எடுக்காதபடி யாரையும் திருடி பறைக்கி தான் இடம் எல்லாம் வாங்கி சபை வேலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அது தான் திருட்டு ஊழியக்காரர்கள். எப்படி வர நிற்கும், எப்படி தேவ அன்பு நிற்கும், உங்களை சேர்த்து தான். அந்த அன்பு நிற்காது, அந்த அன்பு பொடிந்து போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலம் என்ன தீர்க்கதரிசன சபைக்கு சொல்ல வேண்டும்? ரட்சிப்பை பற்றி சொல்ல வேண்டியதுதான். ரட்சிப்பு சொல்லாம இருக்கக்கூடாது. ரட்சிப்பை பற்றி நிச்சயம் சொல்லணும். ஆனா அழிவிலிருந்து தப்புவதற்குள்ள சொல்லிக் கொடுக்க தீர்க்கதரிசிகளுக்கு கிடையாது. ஒரு மாடலும் இருக்கிறது, ரெஸ்பெக்ட் இருக்குது, ஆக்டிவ் இருக்குது, அபிநயம் இருக்குது, மேக்கப் இருக்குது, வசனம் கிடையாது. மக்களை தொடுவதற்குள்ள வசனம் கிடையாது. அவ்வளவுதான். ஒன்னு முதுகு வலி போகிறது, ஒன்னு சைடு வலி போகிறது, நெஞ்சு வலி போவதற்கு இன்றைக்கு வசனம் என்னாச்சு? செத்து போய் கொண்டிருக்கின்ற காலகட்டம். அல்லேலூயா. அவர் பெரிய பாடகனை பார்ப்பதில்லை, அவர் பெரிய ஊழியக்காரனை பார்ப்பதில்லை. சிறுமையா இருக்க நீங்கள், சிறுமையா இருக்க உள்ளதுபடி சொல்லுங்க, உள்ளதுபடி செய்யுங்க, உண்மை உண்மை என்று சொல்லி நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய பாட்டு ஊழியக்காரர், உலகம் அறியும் நம்ம விரும்புகிற பாட்டு, நம்ம ஆயிரக்கணக்கான பாடல் நம்மளும் பாடிக்கொண்டிருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்லுறான்னு தெரியுமா? என் மகன் போறான், பாடுகிறான், சந்தோஷப்படுத்துகிறான், ஆனா என் மக்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. சபை இருட்டுக்குள் இருக்கிறது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, ஜனங்கள் இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லாம மரித்து ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆடி பாடி துதிக்கலாம், ஆராதிக்கலாம், சந்தோஷிக்க வைக்கலாம், மகிழ்ச்சியாக்கலாம். பரலோக ராஜ்யம் எங்க? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அதுக்குத்தான் வைத்திருக்கா, பரலோகத்தை சொல்லிக் கொடுக்க வைத்திருக்கா, இனி வரப்போறதை சொல்லிக் கொடுக்க வைத்திருக்கா, சபை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் அதுக்குத்தான் வைத்திருக்கா. அல்லேலூயா. ஆமென். வேற ஒன்றுக்குமே கிடையாது. அல்லேலூயா. பைசலாம். நானும் ஒரு காலம் பயங்கரமா பாட்டு படிக்கிறது உண்டு. போட்டு 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 படிச்சு 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 பாடுவேன், ஆராதனையை கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா. பைசலாம். அதெல்லாம் ஈஸிங்க. கர்த்தருடைய கிருபை இருந்தா பாடி ஆராதிப்பது ஈஸி, அது ஒரு ஸ்டார் போல. ஆனா வசனம் அப்படி அல்ல, உங்களை நடத்தி கொண்டு போவதற்குத்தான் வசனம். ஏன் உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆண்டவர் உண்டாக்கி இருக்க? உங்களை நடத்துவதற்காக. அப்பா எதுக்காக? பிள்ளைகளை நடத்துவதற்காக. அம்மா எதுக்காக? பிள்ளைகளை நடத்துவதற்காக. அதுக்குத்தான் உங்களை கர்த்தர் வைத்திருக்கார். ஊழியக்காரன் எதுக்கு வைத்திருக்கிறார்? தேசம் விழாதபடி காத்துக்கொள்வதற்காக, சபை விழாதபடி காத்துக்கொள்வதற்காக, தன்னுடைய தேவனுடைய பந்தை அழியாதபடி காத்துக்கொள்வதற்குத்தான் ஊழியக்காரரை கர்த்தர் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. இல்ல வேற எந்த வச்சிருக்காரோ? வேற எது வச்சிருக்காரா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய சபை,
2-3 காரியங்களை பார்த்து நாம் இன்றைக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அடுத்த நாட்களில் இதை பார்ப்போம். வேதம் சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம படித்த 10ல் 1 சாமுவேல் 10ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் வசனம் படிக்கும். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கா. அல்லேலூயா, ஆமென். இவரை ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணது காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியன் ஒடுக்கி கொண்டிருக்கின்ற காலகட்டம். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை ஒடுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். எப்படின்னு சொன்ன, ஊழியக்காரன் இருந்த ஏலி மரித்த பின்பு, ஏலியுடைய காலங்கள் கடந்து போன பின்பு, ஏலியுடைய 2 பிள்ளைகளும் செத்த பின்பு இஸ்ரவேலுடைய பெட்டி அகப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்ல உள்ள நல்ல இடங்களை அவர்கள் கையடக்கி இருக்கிறாங்க. இப்ப நாடு எப்படி இருக்குது? பயமா இருக்குது. இஸ்ரவேல் யூதா கோத்திரம் பயத்தில் மூழ்கி இருக்கின்ற காலகட்டம். ஆமென், அல்லேலூயா. யூதா கோத்திரம் பயத்தின் மேல் மூழ்கி இருக்கிற காலகட்டம். யூதா கோத்திரத்தை பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுதலை ஆக்கும்படிதான் இந்த ஆள் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா, ஆமென். இந்த அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எங்க பயம் வருகிறது? நீங்கள் ஆவிக்குள்ள இருந்தா பயம் இருக்காது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நடுக்கம் இருக்காது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வரம் இருக்கும். ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரிடத்துல பேசுறாங்கன்னு சொன்ன, ஒரு பாஸ்டர் இடத்திலேயோ அல்ல, ஆண்டவரோடு பேசுறாங்க. அல்லேலூயா, தேவனிடத்துல பேசி திடப்படுறாங்க, தைரியப்படுறாங்க. அவர் ஒரு உறவாடி அவருக்குள்ள வாழுவங்க தான் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. சில புருஷனுக்கு வியாதியா இருக்கலாம், மனைவிக்கு வியாதியா இருக்கலாம், பிள்ளைக்கு வியாதியா இருக்கலாம், ஒரு கடத்தொல்லையா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்துன்னு சொன்னா, நீங்கள் சரியா ஜெபிக்கிறவங்களும் வரங்கள் இருந்தா ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற தேவன் உனக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க அதுக்குத்தான் அந்த வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறா. சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யணும். சமயத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யறது? எப்போ யுத்தம் வரும்னு தெரியாது, எப்ப பிரச்சனை வரும்னு தெரியாது, எப்ப போராட்டம் வரும்னு தெரியாது, என்னென்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல நீ ஜெபித்து கேட்கணும். நான் உன்னோட பேசுவேன். அல்லேலூயா. நான் உன்னோட இடப்படுவேன். சபைக்கு சொல்லுகிறா, நீங்கள் டிவியை ஆஃப் பண்ணி வைங்க, நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேளுங்க. எப்படி போகணும், நான் எப்படி வாழணும், எப்படி பரலோகம் போக வேணும், இந்த நாட்டினுடைய நடக்கிற சம்பவங்கள் என்னன்னு சொல்லி நீங்க ஜெபித்து கேட்க வேண்டிய ஒரு காலமும், கண்ணீர் விட்டு கதற வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கோம். அப்பந்தான் கர்த்தர் இடைப்படுவா. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த தீர்க்கதரிசி கொடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வரும்படி, நீ ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறது, நீ ஜனத்தை மீட்டு கொள்ளும்படி, என் ஜனத்தை மீட்டுக் கொள்வதற்குத்தான் வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த வரத்தை கொடுக்க மீட்டுக் கொள்ளும்படி. இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் எங்கே போக வேண்டிய ஜனம், எங்கே இருக்க வேண்டிய ஜனம், எங்கேயோ ஆண்டோடு உறவாடி வெளிப்பாடோடு வாழ வேண்டிய ஜனம் சாத்தானுடைய உள்ள வந்து உங்களை குழப்பி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு செய்தி புரிய மாட்டேங்குது, ஜெபம் புரிய மாட்டேங்குது, ஆராதனை புரிய மாட்டேங்குது, எங்கேயோ கவனத்தை வச்சிருக்கான். அல்லேலூயா. அப்ப எத்தனை நாள் சபைக்கு போக போறீங்க? சபைன்னு சொன்ன என்ன? எத்தனை காலம் போக போறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படியே போட்டு நினைக்கிறீங்களா? ஆனபடி ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தருகிற அபிஷேகம் மற்றவங்களை விடுவிப்பதற்காக, உங்களுக்கு தருகிற அபிஷேகம் மற்றவங்களை ரட்சிப்பதற்காக, உங்களுக்கு தருகிற அபிஷேகம் உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உங்களுக்கு தருகிற அபிஷேகம் இந்த தேசத்தின் மேல் அநேக ஆண்டவரை அறியாத ஜனத்தின் மேல் ஜெபித்து அவர்களுக்கு வரப்போற நியாய தீர்ப்பை கண்டுகொள்வதற்குள்ள ஒரு அபிஷேகம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒன்று, நன்மை தீமை அறிவதற்காக
ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வேணும். அதுக்குத்தான் சாலோமனை கொடுக்க நன்மை தீமை அறிகிற ஒரு இருதயம். அல்லேலூயா, ஆமே, ஹல்லேலூயா. நன்மை தீமை எப்படி என்று சொல்லி அறிகிற ஒரு ஆவி உங்களுக்கு தருவார். நாம் முன் நாட்களில் நன்மை தீமை அறிந்து நியாயம் செய்கிறவர் அல்ல. முன் நாட்களில் நமக்கு இஷ்டப்பட்டபடி வாழ்ந்து நியாயம் தீர்த்து கொண்டு இருந்தோம். இப்போது அப்படி அல்ல, நம் மத்தியிலே தேவ ஆவியை தந்திருக்கிறா. இப்ப நன்மை தீமை எதுவென்று அறிந்து என்ன செய்யணுமா? செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. எது நன்மை எது தீமை அப்படி நாம் செயல்பட்டா கர்த்தர் உங்களோடு இணைந்து ஞானத்தின் மேல் ஞானத்தை தந்து உங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. சாலோமோனுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்தா. உங்களுக்கு தெரியும், 2 பிள்ளைகளை கொண்டு வந்ததெல்லாம், ஒரு பிள்ளையை கொண்டு வந்தது. அல்லேலூயா, பைசலாம் சொல்லி தர வேண்டிய கதையில சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். ஆமே, அது ஞானத்தின் ஆவியினாலே ஒரு விடுதலை அவர் வாங்கினார். அதே போல சபை ஞானத்தினாலே கட்டப்படணும், சபை ஞானத்தினால போகணும். ஞானம் உங்களை சரியா கட்டி காக்கும். ஞானத்தினால தேவனுடைய அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று ஒரு ஞானத்தின் ஆவிக்காக அபிஷேகத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் எப்படி நம்மை நடத்த விரும்புகிறார்? எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டுக்கு விரோதமாய் ப்ராபசி சொல்லுகிறார். ராஜாக்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கும் அங்கே உள்ள தலைவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஈஸியாங்க. இன்றைக்கு ஒரு ஹிந்துவை பற்றி பேச முடியுமா? இன்றைக்கு பப்ளியில முஸ்லிம்ஸை பற்றி பேச முடியுமா? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரிய சுவிசேஷங்களே பயந்து கொண்டிருக்கிறாங்க, ஜெயில போடுவாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. பெரிய பெரிய சுவிசேஷங்கள் பயந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். அன்றைக்கு சகல ராஜாக்களும் பிரதானிகளும் 12 கோத்திரத்துடைய தலைவர்களும் எரேமியாவுக்கு விரோதமாக இருக்க ஒரு காலகட்டம். பைசலாம், ஆமே, ஹல்லேலூயா. அவர் அந்த நாட்டில் நடக்க ப்ராபசி சொல்லுகிறார், சம்பவிக்க போவதை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். ராஜாவுக்கு சம்பவிக்க போவதை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரும் கேட்டது கிடையாது சொன்னா நாம் நினைக்கிறோம், இன்றைக்கு நினைக்கிறோம், வெள்ளை வஸ்திரம் உடுத்திட்டேன், நல்ல சபைக்கு வருகிறேன், நல்லா பாடுகிறேன், ஆராதிக்கிறோம், போறோம். இப்படி அல்ல. நம்மை ஆண்டோர் எதிர்பார்க்க ஒரு திங்கிங் உண்டு. அதுக்கு ஏற்றபடி நம்ம மாறுகிறோமா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமே. நம் விழுகிறது அவருக்கு பிரியம் அல்ல, நீங்கள் நிற்கிறது அவருக்கு பிரியம். நாம் அழிகிறது அவருக்கு பிரியம் அல்ல, நீங்கள் ஜீவிக்கிறது அவருக்கு பிரியம். ஆனபடி தேசத்தின் மேல் கொடுமையான சம்பவங்களும் கொடுமையான வேதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி இந்த உலகம் போகாது என்று சொல்லி நீங்கள் கவனமாயிருந்து ஜெபித்து ஒரு வரத்துக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் உங்கள் மேல பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைசலா வேண்டாமா? ஒரு ஆராதனை கொண்டு போச்சா? ஒரு செய்தியை கொண்டு போச்சா? வேணும் வேண்டாமா? வேணும் இல்ல? அதை பெற்றுக்கொள்ளுங்களே. நீங்க ஜெபிக்கவங்க தானே, ஏன் பயப்படுறீங்க? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க நீங்க? ஹல்லேலூயா. சகோதரமாரி எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கிற உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஏன்னு சொன்னா ஏதோ சபைக்கு போனோம் தூங்கிட்டு வருவதற்கல்ல, ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம் ஏதோ கேட்டு வருவதற்கல்ல. நான் இந்த ஊழியக்காரனை போல ஆகணும்ல ஒரு வாஞ்சை உங்களுக்கு வேணும். ஆமே. நான் இவருக்கு முன்பா நிக்கணும்னு சொல்ல வாஞ்சை வேணும். இந்த வாஞ்சை இருந்தால் மாத்திரம் தான் அவங்களுக்கு தப்ப முடியும். இல்லைன்னு சொன்ன நீங்க ஒரே பார்வையாள இருந்து அநேக சபைகள் மரிக்கிறது போல நம்ம செத்து போக வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. எங்க பார்த்தா போறீங்க? நான் பிசினஸ் பண்றேன், லாபத்துல நல்ல ஒரு அமௌண்ட பாஸ்டர் கொண்டு கொடுத்துருவேன். அல்லேலூயா. ஒரு ஆள் சொல்றாரு, நான் அப்படி இப்படி எல்லாம் இருப்பேன். ஆமே, ஹல்லேலூயா. நான் பிசினஸ் பண்றேன், ஒரு அமௌண்ட கொண்டு நான் பாஸ்டர் கொண்டு கொடுத்துருவேன். அல்லேலூயா. யாருக்கு வேணும் இந்த நாய்க்க பணம்? பைசலா. பாவியின் பணம் எதுக்கு? அக்கிரமக்காரனுடைய பணம் எதுக்கு? அநியாயக்காரனுடைய பணம் எதுக்கு ஆண்டவருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. சகல தரிகளை அறிந்த மனுஷன் சொல்லுவான், பிரியமான தேவனுடைய சபையே, அதனால் ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியாது. தேவனை திருப்திப்படுத்தன்னு சொன்னா
நீ சில பேருக்கு ஒண்ணுமே கொடுக்கண்டா, உன் ஆத்துமால தினம் திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. மற்றதெல்லாம் விடுங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சபைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சபை புரிந்து கொள்ளுங்க, கவனமாய் போக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா நமக்கு போக வேண்டிய ரூட் பரலோக ராஜ்யம். அந்த ரூட்டை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா வெளிப்பாடு வேணும். அந்த ரூட்டை கண்டுபிடிக்க தீர்க்க தரிசனம் வேணும். அந்த ரூட்டை கண்டுபிடிக்கணும் வசனம் வேணும். அதன் படித்தான் போக முடியும். நீங்கள் பேதையா இருந்த குழப்பம் இல்லை. ஆமென். பேதையா இருந்த குழப்பம் இல்லை, போயிடலாம். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒன்னு அறியாத உணர்வு இல்லைன்னு சொன்ன பிரச்சனை இல்லை, போயிடலாம். மெண்டலோ பைத்தியம் ஏதோ ஒன்றதை போயிடலாம். நீங்க அறிவுள்ளவர்களா இருக்கிறீங்க. ஆனபடிதான் மிகவும் கவனமாய் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக தேவன் சொல்லுவதை கேட்டு அதன்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொல்லுவதை கேட்டு, சொல்லுவதை நமக்கு தேவன் பேசுவதை கேட்டு அதன்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சபை நிக்குமா? அல்லேலூயா. தேவன் சொல்லுவதன்படி ஓடி வந்து உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் சபை நிக்குமா? சபை விட்டு போகல செய்வீங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. எல்லாம் தலையாட்டி இருக்கிறீங்க. தேவன் சொல்லுறதபடி இந்த வீட்டுக்கு ஆக்கன, இந்த வீடை நீ எழும்ப விட மாட்டேன், இந்த வீடு நீ அவ்வளவுதான், ஒத்துக்கிட்டீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுவரை பார்த்தேன், கொடுத்து நேசிச்சு பார்த்தேன், அன்பு வைத்து பார்த்தேன், எல்லாம் செய்து பார்த்தேன், இன்னி அப்படி இருக்கட்டும் சொன்ன எப்படி இருக்கும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓடி வந்து சொல்ல முடியுமா? பிரியமான தேவனுடைய சபையே, அப்ப ஆனபடி நாம் போற ரூட்டை கண்டுபிடித்து, நாம் போற ரூட்டை சரி பண்ணி, நாளுக்கு நாள் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை மாறணும்னு சொன்னா வரம் வேணும். வரம் இருந்தாதான் நம்முடைய குறைகளை ஆண்டவர் சொல்லி உங்களை உருவாக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அழகான பேர், அஞ்சு பேர் எங்க ஒரு உபவாச கூட்டத்துக்கு வராங்க. அப்படி இருக்கும் உபவாச கூட்டம். வல்லமைகள், ஆட்கள், ஃபயராக எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு என்னால் செய்ய முடியலையோ அல்ல உங்க மிஸ்டேக்கான தெரியாது. ஆதி காலங்களில் அவர் ஒரு மூலையில் ஒரு தூணுக்கு முன்ன இருக்கிறாரு, பெரிய வேலையில் இருக்கிறாரு. அவங்க மனைவியும் அந்த தூணுக்கு அப்புறமா இருக்கிறாங்க, பிள்ளைகளும் சேர்ந்து இருக்கிறாங்க. இங்கே வருவாங்க, அவங்கள ஒரு பிசாசெல்லாம் பிடிச்சு ஆடிக்கொண்டு இருப்பாங்க. சில டைமில் வருவாங்க, ஜெபிச்சு கொண்டு சொல்லுவா, நீ நாயாக்குன்னு சொல்லுவார். அல்லேலூயா. உனக்கு குடும்பம் நடத்த தெரியாது, வாழ்க்கை நடத்த தெரியாது, நாய பேன்னு கேட்டுறாரு. அல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சதான் நினைக்கிறேன், இன்னும் இந்த எஸ்கே போயிடுவார், இனி வரமாட்டார். அல்லேலூயா, ஆமே. அவர் தாங்க மனுஷன். இன்னைக்கு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார். அப்படியே வந்து கரெக்டாக சொல்லிட்டேங்க பாஸ்டர். மனைவி கண்ணீர் விடுறா, புருஷனும் கண்ணீர் விடுறா, ஒரே தூணில் இருந்து கண்ணீர் விடுறாங்க 2 பேரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமே. பணம் இருக்கு, வீட்டில் நிம்மதி இல்லை. சுகம் இருக்குது, வீட்டில் நிம்மதி இல்லை. படிப்பு இருக்கு, எல்லாம் இருக்குது. அடிக்கடி தன்னுடைய மனைவி தற்கொலைக்கு போகிறது, அடிக்கடி ஃபேனில் கயறு போடுறது, இப்படியா அந்த வீடு இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிப்பாடு சொன்ன மறுநாள் கூப்பிடுக்கார், நான் டியூட்டியில் மாட்டிக்கிட்டேன், என்ன வீடு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்னும் இடம் வர போனோம், இப்போ நான் சொல்லித்தரேன், ஃபோனில் சொல்லித்தரேன், நீங்கள் ஏறி போகணும், என் மனைவி இப்போ சாவுன்னு சொல்லி தூக்கு போடுன்னு சொல்லி ஒற்றை காலில் நிற்கிற, ஓடி போங்க பாஸ்டர்னு சொல்லி. அல்லேலூயா. சரி, நானும் அப்படி போய் நேரே போகும்போது அவங்கள பிசாசு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி ஆறுதல்படுத்தி சொல்லிட்டேன். அல்லேலூயா, எல்லாம் சொல்லிட்டு அமைதியாரு, இதெல்லாம் இருக்கும். ஏது சபையில் போகிறீங்க? அன்காஃபத்தில் போகிறேன். ஓகே, என்ன செய்தி தந்தாங்க? இதெல்லாம் இருக்கும் வீட்டில், இந்த பாடு உண்டு, இந்த நிந்த உண்டு, எல்லாம் இருக்கு, நீ அமைதியாரு. ஏன்னா புருஷன் வேற ஒரு பண்ணிட்டு போவான். இல்லை இல்லை, நல்லா வந்தானே, நீ சொல்லுவது போல குடும்பம் நடத்த முடியல, அவ்வளோதானே, அமைதியாரு. இந்த ஆக்டிவிட்டி ஒரு 3 மாதமாய் பெய் கொண்டு வந்தது. சாகணும் சொல்லி இந்த 3 மாதம் கழிந்து ஒரு வெளிப்பாடு வருது. அதை இந்த ஆண்டோட நான் அதை முடிச்சு போடுவேன். அல்லேலூயா. உடனே ஒன்று வரல, 3 மாதம் போயிட்டு இருக்கேன்.
3 மாதம் கழிந்த பின்புதான் சொல்லுகிறார், இனி இந்த பிசாசு இங்கே இருக்காது. ஆமென். இதை இன்றைக்கு நான் முடித்து மாற்ற போறேன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்பாட சொல்ல. அதே ஆண்டவர் அந்த வருஷத்தின் கடைசியில பழைய நாட்களில் இறந்ததை விட மனைவி புருஷனுக்குள்ள பயங்கரமான நட்பு, ஒரு பயங்கரமான ஒற்றுமை, ஒரு பயங்கரமான சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து இந்நாளும் என்னிடத்தில் டீலிங்ல எல்லாத்திலும் அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்? உண்மையை சொன்னதுனால, உண்மையை சொன்னதுனால, உண்மையை சொல்லி தண்டிச்சனால தான் அவர் தப்பிச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதுக்கு தான் சபை இன்றைய உண்மையை சொன்ன எத்தனை பேர் நிற்பீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனபடி தேவனுடைய பிள்ளை, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனம் அதுக்கு தான் ப்ராபசி, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி அநேக காரியங்களை சொல்லி போகலாம், நமக்கு இன்றைக்கு போதும். ஆனபடி இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் விழுந்து போக ஒரு காலகட்டம், தீர்க்க தரிசிகள் எல்லாம் விழுந்து போற ஒரு காலகட்டம், கண் முன்னே பொய்யா சொல்லுற ஒரு தீர்க்க தரிசன காலகட்டம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுற வார்த்தை அதிகமாக ஒளிந்து போகாது. சில வேளை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வரங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாக முடியும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்வது, அவருக்கு நல்ல இடம் கொடுங்க. சில வீட்டுக்கு போன சொல்லுவார், எனக்கு இடமே இந்த வீட்டில் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு ஆபத்தாக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வீடு ஆபத்தான வீடு. சில வீடுகள் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுப்பதுண்டு, அந்த வீடு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் வருங்காலம். ஆனபடி நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க, வரங்களுக்கு இடம் கொடுங்க. சவுல் கர்த்தர் வரம் கொடுத்தா அதை பார்த்து அவன் நாட்டை நடத்த முடியவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு யுத்தத்தை ஜெயம் எடுத்து வந்தார், ஆனால் பின்பு கம்ப்ளீட் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா, எல்லாம் தோல்வி. தேவ ஊழியக்காரன் செய்ய வேண்டிய பலி அவர் செய்ய தொடங்கினார். ஆமே, இப்படி செய்து நாளுக்கு நாள் தோற்று விட்டார். ஆனபடி உங்களுடைய ஆண்டோடைய கரத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு வரம் வேணும், நான் ஜெபிக்கும் போது நான் உண்மை அதிகமாக சேர்ந்து போவதற்குள்ள ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு பார்வையாளராக அல்ல, நான் ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது. நான் ஏதோ சபைக்கு வருகிறேன், போறேன், அவ்வளவுதான். திருவிருந்தில் பங்கு பெறுகிறேன், இதோட அர்த்தம் எனக்கு தெரியல. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், இதோடைய அர்த்தம் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்று சொல்லி சில வேளை நீங்கள் பல கோணத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். சில அம்மாமார் உண்டு, சபைக்கு போய் ஒன்றும் அறியாமல் போய் வந்து பிள்ளைகளையும் கொண்டு இருக்கவங்க உண்டு. அப்படி அல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்டு தெளிவுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் மாற வேண்டும், ஜாக்கிரதையுள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுக்காக நீங்கள் இனி வாழவும் கூடாது, ஆண்டவருக்காக வாழும்படி உங்களை அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்கள்.